என் அன்பு பிள்ளையே, இன்று நீ என்னிடம் பல கேள்விகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். தேவனே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? இந்த முடிவை நான் எடுக்கலாமா? நான் தொடர்ந்து முயற்சி செய்யவா, இல்லை நிறுத்திவிடவா? நான் ஏதாவது தவறு விட்டு விட்டேனா? நான் இப்போது எங்கே நிற்கிறேன்? இந்த கேள்விகள் கடந்த சில நாட்களாக உன் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன இல்லையா? பல இரவுகள் தூக்கம் வராமல் இதே கேள்விகளை உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஓட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களிடம் ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு உள்ளே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ வெறும் சொற்களால் என்னிடம் பேசவில்லை, உன் கண்ணீரின் மொழியால் பேசுகிறாய். வெளியே மற்றவர்கள் பார்க்கும்போது நீ இயல்பாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் நீ தனியாக இருக்கும் அந்த வேளைகளில் உன் கண்கள் சிந்தும் கண்ணீரை நான் பார்க்கிறேன். அந்த கண்ணீர் வெறும் நீர் துளிகள் அல்ல, அவை உன் இதயத்தின் ஏக்கங்கள். யாரும் பார்க்காத அந்த இரகசிய போராட்டங்களை நான் கவனிக்கிறேன். உன் வலியை துடைக்க யாரோ வருவார்கள் என்று நீ காத்திருக்க வேண்டாம். இதோ நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இன்று அந்த எல்லா கேள்விகளுக்கும் பின்னால் இருக்கும் உன் இதயத்திற்கே நான் பேசப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே நாளில் பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதே. ஏனென்றால் நான் உனக்கு எல்லா பதில்களையும் கொடுப்பதை விட என்னை நம்பும் இதயத்தை உருவாக்குவதில்தான் அதிக அக்கறை கொள்கிறேன். எல்லா பதில்களும் கையில் இருந்தால் நீ என் கரத்தை பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கை என்பது குழப்பங்கள் நிறைந்த ஒரு பாதையாக தெரியும் போதுதான் மனிதன் பாதுகாப்பை தேடுகிறான். அந்த பாதுகாப்பை நீ என்னிடம் தேடும்போதுதான் உன் விசுவாசம் வளர்கிறது. ஒரு குழந்தை தன் தகப்பனின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கத் தொடங்கும் அந்த முதல் நாளை யோசித்துப் பார். அது தரையை பார்ப்பதில்லை, தன் தகப்பனின் கரத்தை பார்த்து தைரியமாக தன் பாதங்களை வைக்கிறது. அந்த பாதையில் மேடு பள்ளங்கள் இருக்கலாம், ஆனால் அது விழுந்தாலும் தகப்பன் தாங்கி விடுவார் என்ற நம்பிக்கையில்தான் அதை கடக்க வைக்கிறது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நான் உனக்கு தெளிவான பதில்களை தராமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம், நீ அந்த பதில்களை தேடுவதை விட என்னோடுள்ள உறவை முக்கியமாக கருத வேண்டும் என்பதற்காகத்தான். என்னை சார்ந்து வாழ்வதுதான் உனக்கு அதிக பலத்தை தரும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக நடத்தவில்லை. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் என் பார்வை உன்மேல்தான் இருந்தது. என் அன்பு பிள்ளையே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு நீ நிற்கிறாய். இன்று நீ செய்ய வேண்டியதை பயம் தீர்மானிக்கிறதா, இல்லை என் சமாதானம் தீர்மானிக்கிறதா? பயம் உன்னை அவசரப்படுத்தும், என் சமாதானம் உன்னை தெளிவாக நடத்தும். பல நேரங்களில் அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவுகள்தான் மனிதர்களின் நீண்ட கால வருத்தமாக மாறிவிடுகிறது. இதற்கு காரணம் உனக்குள் இருக்கும் யார் என்ன நினைப்பார்கள் என்ற அந்த பதற்றமும், இழந்தவற்றை எப்படியாவது ஈடு செய்ய வேண்டும் என்ற அந்த அதீத வேகமும் தான். அவசரம் பல நேரங்களில் பயத்திலிருந்து பிறக்கிறது. ஆனால் அமைதியான காத்திருப்பு நம்பிக்கையிலிருந்து பிறக்கிறது. அதனால்தான் நான் உன்னை சில நேரங்களில் நிறுத்துகிறேன். உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, நீ வருந்த வேண்டிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பதற்காக. நான் ஒரு கதவை மூடினால் அதன் பின்னால் உனக்கு தெரியாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது என்று அர்த்தம். அது என் அன்பின் வெளிப்பாடு. அதனால் முடிவெடுப்பதற்கு முன்பு உன் இதயத்தை அமைதிப்படுத்து. அமைதியான இதயத்தில் என் வழிநடத்துதலை நீ தெளிவாக அறிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, உனக்குள் இருக்கும் இரைச்சல்களுக்கு மத்தியில் நீ அமைதியை தேட வேண்டும். உனக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் நீ உடனே ஏற்றுக்கொண்டு ஓட வேண்டிய அவசியமில்லை. ஞானம் என்பது எப்போது பேச வேண்டும் என்பதல்ல. சில நேரங்களில் சரியான நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருப்பதுதான் உண்மையான ஞானம். காத்திருப்பது பலவீனம் அல்ல,
அது உன்னை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்யும் ஒரு செயல். என் சமாதானம் பேசும் வரை உன் இதயத்தை என்னிடத்தில் வைத்திரு, என் அன்பு பிள்ளையே. தேவனே, நான் தவறான பாதையில் நடக்கிறேனா என்று நீ கேட்கிறாய். சில நேரங்களில் உன் பாதையில் ஏற்படும் தடங்கல்கள் நீ தவறான வழியில் செல்வதால் அல்ல, நீ செல்ல வேண்டிய சரியான பாதையில் உன்னை செதுக்குவதற்காக. பல நேரங்களில், தேவனே, நீர் இன்னும் என்னோடு பேசுகிறீரா என்று நீ உன் இதயத்தில் கதறுகிறாய். மௌனம் என்பது நான் உன்னை பிரிந்து விட்டேன் என்பதற்கான அடையாளம் அல்ல. நீ எனக்காக காத்திருக்கும் அந்த மௌனத்தில்தான் என் அன்பின் ஆழத்தை நீ உணரப்போகிறாய். அந்த அமைதியில் நான் உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ கவனிக்க வேண்டியது சத்தத்தை அல்ல, உன் இதயத்தில் உதிக்கும் அந்த அமைதியான சமாதானத்தை. அதுவே என் குரல். என் அன்பு பிள்ளையே, நான் தொடர்ந்து முயற்சி செய்யவா இல்லை நிறுத்திவிடவா என்று நீ கேட்கிறாய். உன் சோர்வு நீ தோற்றுவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அல்ல. ஓய்வு எடுக்கும் ஒரு போர் வீரன் போராடத் தெரியாதவன் அல்ல. மீண்டும் முழு பலத்தோடு எழுந்து நிற்பதற்காக சில நிமிடங்கள் அமைதியாக ஒதுங்கியிருப்பவன். உனக்கும் ஓய்வு தேவைப்படலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் ஓய்வெடுக்க விடாதே. ஏனென்றால் நான் இன்னும் உன் வாழ்க்கையில் என் வேலையை முடிக்கவில்லை. உன் ஆன்மாவுக்கு ஓய்வு கொடு, ஆனால் நம்பிக்கையை விடாதே. தேவனே, நான் இவ்வளவு ஜெபித்தோம், ஏன் இன்னும் பதில் கிடைக்கல? என் ஜெபத்தை நீர் உண்மையிலேயே கேட்டீரா என்று இன்று உனக்குள் ஒரு குரல் கேட்கிறதா? ஒவ்வொரு ஜெபமும் நான் கேட்காம போனதில்லை. நீ மறந்து போன ஜெபங்களை கூட நான் மறக்கல. சில ஜெபங்களுக்கு பதில் சொல்ல என் நேரத்துக்காக காத்திருக்க சொன்னேன். இன்னும் சில ஜெபங்களுக்கு நீ கற்பனை செய்ய முடியாத பெரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற. அதனால்தான் என் மௌனத்தை என் மறுப்பாக நினைத்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இன்று நீ நிற்கும் இந்த இடத்திலிருந்து சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த உன்னை திரும்பிப்பார். அன்றைய உன்னை விட இன்று நீ எவ்வளவு பொறுமையுள்ளவனாக, எவ்வளவு ஞானமுள்ளவனாக மாறியிருக்கிறாய். வளர்ச்சி என்பது வெளியே தெரியும் மாற்றமல்ல. யாருமே பார்க்காத உன் தனிமை நேரங்களில் நீ அழுத அந்த இரவுகளில்தான் உன் விசுவாசம் ஆழமானது. யாரும் பாராட்டாத நாட்களில் உன் குணம் செதுக்கப்பட்டது. நீ பார்க்காத அந்த மாற்றங்களை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ நேற்று இருந்த மனிதன் அல்ல. நான் அமைதியாக உன்னுள் செய்த வேலையை நீ இன்னும் முழுமையாக கவனிக்கவில்லை. உலகம் உன்னுடைய வெற்றியை நீ வெளியில் காட்டும் சாதனைகளால் மட்டும்தான் அளவிடும். ஆனா நான் அப்படி அளவிடுவதில்லை. நீ மறைந்திருந்து செய்கிற அந்த உண்மையான உழைப்பையும் விசுவாசத்தையும் நான் பார்க்கிறேனே, அதுதான் என் பார்வையில் மிகப்பெரிய வெற்றி. கைத்தட்டல்கள் இல்லாத இடத்தில் நீ காட்டும் நிலைத்தன்மைதான் உண்மையான உன்னதம். வெளியே பெரிய மாற்றம் இல்லாதது போல தோன்றலாம், ஆனா உள்ளே நான் உருவாக்கும் மனிதன் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்குவான். என் அன்பு பிள்ளையே, உன் மனதின் போராட்டங்களுக்கு மத்தியில் என் வார்த்தையை நீ பற்றிக்கொள். யோசுவாவிடம் நான் சொன்னேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பெலன் கொண்டு தைரியமாயிரு. நீ திகைக்காதே, பயப்படாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது உன் வாழ்விற்கான சத்தியம். வேதாகமம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வாக்குறுதி உனக்காகத்தான். நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை நம்ப வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் இதயத்தில் இருந்த பாரத்தை நீ தனியாக சுமந்து செல்ல வேண்டியதில்லை. அதை என்னிடமே விட்டுவிடு. நாளையை நினைத்து இன்றைய சமாதானத்தை இழந்து விடாதே. இன்று இரவு அமைதியாக உறங்கு. நான் விழித்திருந்து உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு முடிவு எடு. கேள்விகளோடு அல்ல,
என் கரத்தை பிடித்துக்கொண்டு எழுந்திரு. நான் உன்னை குழப்பத்தில் விட்டுவிட மாட்டேன். சரியான நேரத்தில் சரியான வழியை நான் உனக்கு காட்டுவேன். ஆமென். இந்த வார்த்தை உங்கள் இதயத்தோடு பேசியிருந்தால் ஆமென் என்று எழுதிவிடுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட. இன்று ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் யாருடைய இதயத்தோடு பேச விரும்புகிறாரோ அவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.